நெய் வாசத்து ஊற்றுறீங்க. ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ தட்டு போட்டு அனல் போட்டுருவீங்களா? அதம்மு இலை போட்டு நெருப்பு போட்டு. சரிம்மா. இலை போடுறீங்களா? ரொம்ப நம்ம சூப்பராகிடுச்சிங்க. கறி பாருங்க சும்மா. வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிறந்த நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அம்மா சமையல் வந்து பிடிக்கும். இன்றைக்கி வந்து நம்ம அம்மா வந்து பிரியாணி செய்ய போகிறாங்க. முழுசாக வீடியோக்களை வாங்க போகலாம். அம்மா செய்கிறது வந்து முழுசாக வீடியோ பார்க்கலாம். என்ன ஊற்றுறீங்க? ஊற்று 1/2 லிட்டரா? சுத்தமான கடலை எண்ணெய். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுறாங்க. நெய் எவ்வளோ ஊற்றுறீங்க? 1/2 லிட்டர் கடலை எண்ணெய், 150 எண்ணெய், 200 நெய்யா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டெல்லாம் போடுறீங்களாம்மா? போடுங்க. எண்ணெய் இப்போ தான் கொதிக்குது. எரிக்குது. நவருங்க. பட்டை ஏலக்காய் அவங்க போட்டாச்சு. அடுத்து என்னம்மா போடுறீங்க? பட்டை அவங்க ஏலக்காய் நல்லா வணங்கட்டும். என்ன போடுறீங்க? போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 450 கிராம். சரி. இஞ்சி பூண்டு ஏமா டைரெக்ட் ஆயிலில் போடுறீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு போட்டு வணக்கினா தான் நல்லா வாசனை வரும். ஓகேம்மா. இஞ்சி பூண்டு டைரெக்டாக ஆயிலில் போட்டாச்சு. நல்லா வணங்குது. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க வணங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன போடுறீங்க? கொத்தமல்லி தழை, புதினா தழை போடுங்க. இது டைரெக்டாக ஆயிலே போட்டுறீங்க. இது நல்லா வணங்கணுமாம்மா? அம்மா அடுத்து என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் போடுங்க. போடுங்க. வெங்காயம் எவ்வளோமா இருக்கும்? 1200. அனல் பேர் கம்மியாக இருக்குது. வெங்காயம் அம்மா வெங்காயம் எந்த பாத்திரத்தில் வணங்கணும்? நல்லா சிவப்பு வணங்கணும். ஒரு 10 ஒரு 5 நிமிஷம் ஆயிருங்களா? பச்சை மிளகா எவ்வளோ போட்டிருக்கீங்க? 75 கிராம். இப்போ என்ன போடுறீங்க? 50 கிராம் மிளகாத்தூள் போடுறேன். வணக்கம். பண்ணுறீங்க? கறிக்கு தகுந்த உப்பு போடுறேன். சரிம்மா. கொதிக்குதா? தக்காளி போடுறீங்களாம்மா? தக்காளி எவ்வளோமா போடுறீங்க? 700 கிராம் போடுறேன். சரி. அந்த கொட்டரால வச்சு பிளாஸ்டிக் போட்டுறாங்க. ஸ்லாப் மேலே வச்சு உருட்டு பாரு, உருண்டுரும். 2 அரிஞ்சு எடுத்துட்டு வா. என்ன போடுறீங்க? கறி போடுறோம். சிக்கனு. சரிம்மா. எவ்வளோங்களா? 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ.
அம்மா இப்போ கறி போகிறீங்க எவ்வளோ நேரமா கொஞ்சம் வேக்காடு வரணும்? 10லேருந்து 15 நிமிஷம். இல்லை கறி எந்த அளவுக்கு வேகணுங்க? அரைப்பதம் வெந்தால் போதும். தட்டு போட்டு மூடிங்கன்னா வந்து ஆவி வந்துடும். அதனால் அதிகமாக இருக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு அரை வேக்காடு விட்டுட்டு இந்த கறியெலாம் தண்ணியை எடுத்து வச்சிடுறாங்க. ஏமா அந்த மாதிரி எடுத்து வைக்கிறீங்க? அது கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் சாப்பாட்டில் அரை வேக்காடில் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓ, அதனால் வந்து இந்த கறி இப்போ எடுத்து வச்சிடுறீங்க? ஆமாம். அரிசி தண்ணி ஊற்றி உலை போடும் போது கறி போட்டுருவீங்களா? வேக்காடில். ஓ, அப்போ இந்த கறியில் டேஸ்ட் இருக்குங்கிறீங்க. ஆமாம். சரிங்க. இந்த மசாலா விட்டு வெறும் கறி எடுத்து வச்சிடுறீங்க? கறி மட்டும் எடுத்து 2 படி கணக்கு. ஒரு படிக்கு 2 படி கணக்கு. 6 படியா? தட்டு போட்டு மூடிடுவீங்களாம்மா? ஆமாம். மூடிட்டு உலை வந்தோன்னா அரிசி போட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து தம்மாகும் போது கறி போட்டுருவீங்க. சரி. உலை நல்லா கொதிச்சிருச்சு. என்ன பண்ணுறீங்க? கொதிச்சிருச்சு. தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அரிசி போடணும். போடுங்க. என்ன அரிசிமா அது? பச்சை அரிசியா? புல்லட் அரிசி, பச்சரிசி. பிரியாணி நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறீங்க? மீதி உப்பு போடுறோம். போடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? லெமனு ஜிலேபி போடுறோம். ஜிலேபி போய் போடுறீங்க? போட்டால் வடிச்சிடுறீங்க? வடிச்சிடுறோம். சரி. சட்டி வீட்டு இதில் வச்சுருக்குற என்ன அது? சட்டி வீட்டு என்ன? சட்டி வீட்டு என்ன பண்ணுறீங்க? தட்டு திறந்து சாப்பாடு நல்லா தான் கொதிக்குதும்மா. மூடிதான். நல்லா கலர் சூப்பராக இருக்குதும்மா. கலர் வச்சா கையில் எடுத்து போடுவோம். இதுமாதிரி தட்டு போட தேவையில்லையாம்மா? கறி போட்டு தட்டு போடுறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ தனியாக எடுத்து வச்சு கறியை போடுறோம். அந்த சாந்தம் எடுத்த கறியை இப்போ போடுறீங்க? மசாலா. கிளறி விட்டு அடுத்து தம் போட்டுருங்களாம்மா? இப்போ என்ன பண்ணுறீங்க? நெய் மேலே வாசத்துக்கு. நெய் வாசத்துக்கு ஊற்றுறீங்க? ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ தட்டு போட்டு அனல் போட்டுருவீங்களா? தம்மு? ஆமாம், இலை போட்டு நெருப்பு போட்டு. சரிம்மா. ஏன்னா இலை போடுவீங்க? இலை போட்டால் சும்மா வாசனையாக இருக்கும். என்ன நெய்மா யூஸ் பண்ணுறீங்க? அமுல் நெய். ஆவின் நெய். ஆவின் பெஸ்ட் நெய் தான். திரிப்பு தம் போட்டுறீங்களாம்மா? தட்டு போடுவீங்களா? இலை போடுறீங்களா? மாமா அது வெறும் பெரிய கரண்டில் போடுமா? எவ்வளோ நாள் மகளிர் திறந்து பார்ப்பீங்க? 15 நிமிஷம். லெட்ஸ் பிகின். 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெயிட் ஃபார் பிரியாணி. 30 நாள் ஆகுது நம்ம சாப்பிட்டு. 30 நாள் ஆகுமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அம்மா ப்ராக்சஸ் பண்ணிட்டாங்க பிரியாணி பற்றி வரைக்கும். கரெக்டாக ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப உடச்சி பார்த்துடலாம்.
தம்மு நம்ம சூப்பராக இருக்குங்க. கறி பாருங்க சும்மா சூப்பராக வந்துருச்சு எடுக்கு. கலர் பாருங்க சும்மா அருமையாக இருக்குது. சூப்பருங்க. போதும் போதுங்க. அம்மா செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு பார்க்க போகணும். அடம் கரெக்டாக போச்சுமா, சூப்பராக இருக்கு. பகலவா இதுதான் ரைத்தா வச்சு சாப்பிடலாம். அம்மா அது கூட சூப்பராக இருக்கு. கண்ணு தெரியல. சரி தெரியும். இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். அம்மா தான் வீடியோ பண்ண போறாங்க. அம்மா வீடியோ கண்டினியூ வரும். நம்ம அம்மா தான் ஃபுட்டு வீடியோ பண்ண போறாங்க. சேனல் தொடர்ந்து பாருங்க.